வணக்கம். இன்று 25வது படம் விக்ரம் பிரபோட சிறை படத்தை திரை விமர்சனம் ரொம்ப லேட்டா போடுறோம், காலதாமதமா இருந்தாலும் படம் 4 வாரமா பசுல் மலையில அள்ளுன்னு அள்ளிக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, விக்ரம் பிரபுக்கு இப்பதான் பிறந்த நாள் போச்சு, 15ஆம் தேதி. அன்னைக்கே போடணும்னு நினைச்சேன். படம் இன்னும் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு பாக்குறேன். 4 வாரமா திரையிட்ட இடங்கள் எல்லாம் ஆக கலெக்ஷனு. படம் வெற்றிகரமா 25வது படம் அமர்கலமா கேப்டனோட ஆசீர்வாதத்தால நடிக்க வந்தவரு. இன்னைக்கு கண்டிப்பா கேப்டனோட ஆசீர்வாதமா அவருக்கு இருக்குது. படம் வெற்றிகரமா அவர் 25வது படம் வெற்றி படம்னா அதுக்கு அடுத்து 50வது படம் 100வது படம் எல்லாமே ஆல் சக்சஸ் தாங்க நம்ம விக்ரம் பிரபுக்கு. சிறை இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரவன் ஒரு ஏஆர் குவார்டர்ஸ்ல ஒரு கான்ஸ்டபிளோட கதை. அந்த கான்ஸ்டபிள்கிட்ட, அதாவது வேலூர்ல இருந்து ஒரு கைதிய அப்துல்ன்ற கைதிய கொண்டு போய் திரும்ப கொண்டுட்டு மறுபடியும் கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டு திரும்பவும் கொண்டு சிறையில அடைக்கணும். அதுதான் கதை. இந்த ஒன்லைன் கதையை எடுத்துக்கிட்டு இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அனில் குமார், அக்ஷய் குமார், அப்புறம் அனிஷ்கா, அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்த கண்டிப்பா அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, சுரேஷ் ராஜகுமாரின் இயக்கத்துல இயக்கி ஜெஸ்டி பிரபாகரன் மியூசிக் அமைச்சு, பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்குது. அவங்க இதுல ஒர்க் பண்ணி கண்டிப்பா சுரேஷ் குமாரிக்கு அவங்களுக்கு ரொம்ப அப்ளாஸ் அவருக்கு. கண்டிப்பா படத்தை அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதோட கதை யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டானாக்காரன் தமிழ் எடுத்தாரு இல்லைங்களா, அவருதான் இத கதையா எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் ஏஆர் குவார்டர்ஸ்ல ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த டானாக்காரனை எடுக்க வந்திருக்காரு. அவரோட கதைங்க. கதைய அவரு எடுத்திருக்கிறாரு. அந்த கதையில நம்ம விக்ரம் பிரபு சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லவ் மேரேஜ், இப்படி வரிசையா அவரோட படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இது ரொம்ப கிளிக் ஆகி போச்சு. ஆமாங்க, அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை லவ் பண்ணிடுறாங்க. அதுல நடக்கிற ஒரு சின்ன சண்டையில இவர் ஜெயிலுக்கு வராரு. அவர் தான் ஏன் வராரு, எதுக்கு வராரு, கதையை சொல்லிட்டா இன்னும் 4 வாரம் ஓடணும். ஓகேங்களா? ஒரு சிறையில இருந்து ஒரு கைதிய எடுத்துட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு, அதாவது சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு திரும்ப வர சீனு தான். அதுக்குள்ளார இவரு திரும்ப வர்றதுக்குள்ள கைதி எஸ்கேப் ஆகிற மூடுலயே தான் இருக்கிறாரு. தப்பி ஓடணும் அப்படின்றதுக்காக. ஏன் தப்பி ஓடணும்னு நினைக்கிறாருன்னு அது ஊருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கட்டும். அவரை காப்பாத்துறப்ப நம்ம செல்லம் நம்ம விக்ரம் பிரபு, நானும் ஒரு முஸ்லிம் தாண்டா, என்ன சுடுறா பாக்கலாம். 1999ல ஈழத்தமிழர்களுக்காக முதல் உயிரை விட்டவர் அப்துல் ரஹீம் அப்படின்ற விஷயத்தையும் அப்படியே பறைசாற்றி, கண்டிப்பா நம்ம எல்லாருமே இன்னைக்கு 77வது குடியரசு தினத்துல அடி எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பா 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சிறைப்படத்திற்கும் சிறைப்பட டீம் இருக்கும். அப்படி ஒற்றுமைனா என்ன, நம்ம இந்தியனா தான் ஒற்றுமையில இருக்கணும். உணர்வுல தமிழனா இரு, ஒற்றுமையில இந்தியனாரு, மொத்தத்துல நீ மனிதனா இரேண்டா அப்படின்னு சொல்றாரு. காதல் எந்த ஜாதி மதத்துல வந்தா என்ன அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு சிறை, அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் உண்டான கண்ணீர், சோகம், நடிப்பு, துடிப்பு அத்தனையுமே மிரள விட்டு இருக்கிறாரு நம்ம விக்ரம் பிரபு. இந்த மாதிரியே கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கணும். ஏன்னா அவங்க தாத்தா யாரு, இந்திய நாடு நம் நாடு, இந்தியர் என்பதில் பெருமகிழ்ச்சின்னு சொன்ன மாதிரி தேசம் காப்பவர் நீங்கள், அந்த 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 பாடல்களுக்கெல்லாம் உரித்தான அவங்க தாத்தாவா, அந்த தாத்தா ரத்தத்துல இருந்து பிரபு சார் ரத்தத்துல இருந்து வந்த பிரபு விக்ரம் எப்படி இருக்கும். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். கண்டிப்பா நம்ம தேசம் காப்பவர்கள். அடுத்த 2K கிட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், ஒற்றுமையை வலியுறுத்தி யாருக்குமே நம்ம தீங்கு இழைக்க கூடாதுன்ற விஷயத்த அவ்வளவு அழகா அந்த சிறைப்படத்துல நடித்த அத்தனை நடிகர்களுமே சூப்பரு. கடைசியா மூணாறு ரமேஷ் எல்லாம் வேற லெவலு.
அப்படியே வந்து அந்த ஸ்டேஷன்ல பேசுற அந்த டயலாக் எல்லாம் அள்ளு விட்டுட்டாங்க. அப்படியே 1/2 மணி நேரங்க 2 வட்டம் 2 இடத்துல அழுதுருக்கேன். எனக்கே என்னடா அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த கடைசி செகண்ட் பார்ட்லாம் வந்து விறு 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 விறுன்னு முதையாவது கூட்டிட்டு போறதையும் தப்பிக்கிறதுக்கு ரெடியா வர்றதும் இப்படியே இருந்துச்சு. ஆனா 2வது செகண்ட் இடைவேளைக்கு அப்புறம், இடைவேளையே எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் 2 இடத்துல அழுக விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்குற சீன் எல்லாம் இதுல எடுத்து அந்த கண்டிப்பா அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய அப்ளாஸ். படம் இன்னும் எத்தனை வாரம் போட்டாலும் படம் ஓடுங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் இந்த படம் வந்து நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும். ஒரு சிறை கைதிய நம்ம எந்த அளவுக்கு நடத்தணும், அவனுக்குள்ளேயும் இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன, அவனோட மனவேதனை என்ன, எதுக்காக ஒருத்தர் தப்பு பண்றான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நுணுக்கமா எடுத்திருக்கிறாங்க இந்த சிறை வந்து பட டீம் வந்து. கண்டிப்பா இந்த ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய லாபம் தான். படத்தை வந்து அந்த அளவுக்கு 25வது படத்தை எடுத்து, ஏன்னா 50 படம் எங்க பிரபு சார் முதல் நடிக்கிற 50 படத்துக்குமே 50 டைரக்டருங்களை உருவாக்கிய பெருமை நம்ம பிரபு சாருக்கு இருக்கு. அவரோட சன்னு விக்ரம் பிரபு சாரும் ஒன்றும் சாதாரணமானவர் இல்ல. எளிமையிலும் எளிமை. தன் குடும்பத்தையோ தன் அப்பாவையோ எந்த இடத்துலயுமே பறைசாற்றாதவரு. ஏன்னா நான் பக்கா படத்துல அவர் கூட இருந்து பார்த்திருக்கேன். ஏன்னா சூரி சார் காம்பினேஷன்ல நான் ஒரு காமெடி பண்ணியிருப்பேன். அப்ப அவர் வந்து அந்தாண்ட ஸ்டண்ட் சீன் மேல ஏத்தி அடிப்பாங்க. அவ்வளவு அழகா வந்து ஃபைட் பண்ணுவாரு. ஃபைட் எல்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க. ஏங்க என்னங்க பிஜிஎம் அந்த ஜஸ்டிஸ் பிரபாகரன் சாரு மியூசிக் சூப்பரா இருக்கு, ஃபைட்டு சூப்பரா இருக்கு, எல்லாமே தரமான ஒரு படைப்பு. கண்டிப்பா இந்த மாதிரி சிறைப்படம் மாதிரி வந்து படங்கள் வந்து நம்ம கண்டிப்பா வெற்றிமாறன் சார் டீம் சொன்னாங்க. ஆனா வந்து கண்டிப்பா இதோட பெருமை எல்லாமே இதுல நடிச்ச நம்ம விக்ரம் பிரபு சாருக்கும், இதுல இந்த கதையை வந்து உருவாக்கின தமிழ் சாருக்கும் எல்லாருக்குமே இது ஈக்குவல் ஷேர் இருக்குது. படம் வெற்றி 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 வெற்றியாகி லேட்டா நான் வந்து விக்ரம் பிரபு சாருக்கு வந்து இந்த படத்தை சிறை விமர்சனத்தை நம்ம சுகந்தி அக்கா, சுகந்தி சினிமா பழமொழியில சுகந்தி அக்கா லேட்டா சொல்லியிருக்கேன். இன்னும் ஏன்னா இது 100 வருஷம் கடந்து கூட இந்த படம் நிக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தான படம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபீலிங்கோட எப்படி எல்லாம் ஒரு மனிதர் வாழணும் வாழக்கூடாதுன்றதையும் கண்டென்ட்டோட அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நெஜ கதையா, அதனால அதுக்கு ஆழமா வந்து அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த லவ் சீன் மட்டும் இந்த மறுபடியும் இந்த ஜாதி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் ஒரு முஸ்லீம் என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் அழகா, டே நான் முஸ்லீம் தான் என்ன சுட்டுட்டா அப்படின்ற சீனுக்குலாம் எனக்குலாம் அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டேன் ஸ்டாண்டிங். ஏன்னா தான் முன்னாடி ஒருத்தர் அழியறத வந்து எந்த போலீஸ்காரரும், ஏன்னா அவங்க நமக்கு அப்பா. ஆமா,